கன்ஜங்ஷன்ஸ் ஆர் கனெக்டிங் வேர்ட்ஸ், அதாவது ரெண்டு சென்டென்சஸை நம்ம ஒரே சென்டென்ஸாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். இது எப்படி எங்கே யூஸ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so first வந்து நம்ம conjunctions என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த ரெண்டு சென்டென்ஸையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆக்கிறதுக்கு நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ, such that, so that, இதை வந்து நம்ம கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? ரெண்டு சென்டென்சஸை வந்து கனெக்ட் பண்ண போது ஒரு ரீசன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போது நம்ம ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வெரி டயர்ட் டுடே, ஸோ ஐ won't be coming to play today. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் நம்பர் 1, இது வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் நம்பர் 2. இது ரெண்டுமே வந்து செப்பரேட் சென்டென்சஸ். இது சேர்க்க போது நம்ம ஸோ யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் ஆர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், அதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன், என்னால் இன்னைக்கு விளையாட வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸோ யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷை நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, லைவ் கிளாஸஸ்லேருந்து, ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஒகேபுலரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் கோச்சஸ் இருக்காங்க, நாங்கள் கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தருவோம். ஸோ இதெல்லாம் வச்சு உங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் நல்லாவே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 30 day ஃப்ரீ ட்ரையல் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ தட். ஸோ தட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது? யூஸ் ஸோ தட் டு கிவ் ரீசன் அண்ட் டு intensify the reason as well. For example, the movie was so nice that we watched it 3 times. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது. The movie was niceன்றது வந்து one sentence, we watched it thrice. So இதை நம்ம சேர்க்க போது we are saying the movie was so nice that we watched it thrice. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம ஸோ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை ஒரு ரீசன் கொடுக்க போது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மூவி வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஸோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ஃபீலிங்கை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம். தட் we watched it thrice. அது அவ்வளோ நல்லா இருந்தது, நாங்கள் 3 வாட்டி பார்த்தோம் அந்த படத்தை. ஸோ தட் இஸ் யோர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். such that to give reason, also to intensify the reason. சேம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்த்துடலாம். It is such a difficult exam that only 10% of students pass. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சென்டென்சஸ், it was a difficult examன்றது வந்து one சென்டென்ஸாக இருக்கலாம், and only 10% of students passed வந்து செகண்ட் சென்டென்ஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம்? ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகலை ஆர் ஏன் வந்து ஒன்லி 10% மட்டும்தான் பாஸ் ஆனாங்க? ஏன்னா இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம். ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் வந்து உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோம்? இட் இஸ் சச் அ டிஃபிகல்ட் எக்ஸாம், அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சச் இங்கே யூஸ் பண்ண போது நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு. தட், அதனால only 10% of students passed. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன குவிஸ் ஒன்று பண்ணலாம், ஒரு சின்ன பாப் குவிஸ். whenever you feel இந்த மாதிரி ஒரு குவிஸ் வந்தாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் யோசிச்சுட்டு மேபி நீங்கள் திருப்பி இந்த குவிஸ் பாருங்கள் அண்ட் see if உங்கள் ஆன்சர்ஸ் ஆர் மேட்சிங். நீங்கள் ஏன் வந்து தப்பு பண்ணீங்கன்றது வந்து மேபி நீங்கள் கமெண்ட்ஸில் கூட யூ கேன் எக்ஸ்பிளைன் ஆர் யூ கேன் ஆஸ்க் அஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். we became very hungry dash we ordered some food. so that, so, such that, இது மூணுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே எது கரெக்டாக இருக்கும்? we became very hungry, so we ordered some food. அதனால so we ordered some food. ஸோ நம்ம ரொம்ப ஹங்க்ரி ஆகணுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். so we ordered food, அதனால நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணோம். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். it was blank hot yesterday dash or blank I left the air conditioner on the whole day. ஸோ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்?
அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு, அதனால நான் வந்து ஏசியை வந்து ஃபுல் டே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் கேன் வி யூஸ் ஹியர்? இட் வாஸ் ஸோ ஹாட் yesterday that I left the air conditioner on the whole day. அவ்வளோ ஹாட்டாக இருந்தது அதனால. So that. Okay. So next one. It was Lucy's birthday dash I bought a cake. So such that. This is easy. The answer is so. So I bought a cake yesterday. Russia is dash a big country and it has 11 time zones. Okay. So Russia is such a big country that it has 11 time zones. Such a big country. So a big country is wrong. Adanalda vandu I wanted to show you the answer first. Such a big country, avlo periya country, that it has 11 time zones. Okay. He was struggling a lot and I gave him, he was struggling a lot dash I gave him some money. So I gave him some money. Okay, I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Capshine ஆப் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை capshine.com போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. Capshine 30 day ட்ரையலை உடனே போடுங்க. தேங்க்யூ.